வாழ்க்கை மிகவும் அழகானது. நம் பாதையை நாம் அமைத்து கொள்ளும் பட்சத்தில் நம்ம போகிற வழியில் நம்மளை பற்றி விமர்சனம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இவங்க ஒவ்வொருத்தருடைய வாயும் நம்ம அடைச்சிட்டே இருந்தோன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சேர முடியாது. நம்மளுடைய இலக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும். நம்ம போக வேண்டிய இடத்த கரெக்டாக போய் சேரணும், அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை எப்பவுமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை பற்றி எப்பவுமே தப்பாக மட்டுமே நினச்சிட்ருக்கவங்களும் விமர்சனம் செஞ்சிட்ருக்கவங்களும் நம்மளை ஒரு காலமே நம்மளை பற்றி நல்ல விதமாக அவங்க பேச போகிறதில்ல. அவங்க நம்மளோட வாழ்க்கைக்கும் தேவையில்லாதவங்க. ஒரு நொடி கூட நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைங்க. வாழுகிற போது உதவி கேட்கும்போது கைவிரித்து விட்டு நிற்கும் அந்த 4 பேர் தூக்கி கொண்டு போகும்போது வாய்க்கிழியே பேசுவார்களாம். இந்த மாதிரி இருக்கிற இந்த சொசைட்டியில் நம்ம எதுக்குங்க இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்கன்னு வாழணும்? 4 பேருக்காக வாழ்கிறத நிறுத்திட்டு நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளுக்காக வாழ்வோமே. நம் வாழ்க்கை நம் கையில்.